ரெட் கலர் கிரேப்ஸ் வந்து இப்போ கலர் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. மீதி கிரேப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம். அப்புறம் பேர்ட்ஸ் நல்லா சாப்பிடுது. கொஞ்சம் புளிப்பு கிரேப்ஸ் மட்டும் விட்டு வச்சிருக்கு. மீதி அதில் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய கொத்து இருக்குது. இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்பவே புளிக்குது. அதனால் பறவைகளுக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை. டன் 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 டன். இவ்வளோ பச்சை மிளகா பறிச்சிருக்கோம். அப்புறமா இவ்வளோ தக்காளி பறிச்சிருக்கோம். இது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து ஒரு ஊறுகாய் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதனால சரி போ. எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? நம்பர்ஸ் தெரியுமா உனக்கு? அப்புறம் என்னடா பார்த்துட்டு இருக்கேன் பார்ப்போமா? ஓகே, இது 200 கிராம் இருக்குது. நம்ம வந்து செடியில் இன்னொரு 100 கிராம் இருக்கும். அப்போ ஒரு 300 கிராமாக சேர்த்து வச்சு பண்ணலான்னு நினைக்கிறேன். குட் ஐடியா. வேறு ஏதாச்சும் காய்ச்சிருந்தா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த மிளகா வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எவ்வளோ இருக்குது பார்க்கலாம் வை. இது ஒரு தக்காளி வந்து 241 கிராம் இருக்குது. இன்னும் பறிக்காமையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வேறு எதுக்காது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இது ஒரு மிளகா கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்குது. 48 கிராம் இருக்குது. அது பெருசு. சின்னதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே டைப் மிளகாவை வந்து தனியாக பிரிச்சுட்டு 3 ரெசிபி பண்ணுவோமா? 673 கிராம். இதை வச்சு என்ன பண்ணுவோம்? We can cook all of them. And those chocolates, and Amma put the other ones, and I put the red ones. Like this one. இதை வந்து நம்ம ஸ்டைல் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே உள்ள ஸ்டைல் ஊறுகாய். இங்கே வந்து பிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் பிக்கிள்னா ஊறுகாய் நம்ம ஊர் ஞாபகத்துலேயே நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க. மிளகா அப்புறமா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியிலுமே பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு புளிப்பாக நல்ல ஒரு கிறிஸ்பாக இருக்கும். நானும் வந்து அதுக்கப்புறமா நிறைய செஞ்சு வச்சுருப்பேன். எப்போவுமே செஞ்சு வச்சுருப்பேன். இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருப்போம்ல, அதே இதுதான். சும்மா வந்து கடுகு, வெந்தயம்